இவ்வளவு ஓல்டஸ்ட் ஹிஸ்ட்ரி இப்போ எதுக்கு எங்களுக்கு? ஹிஸ்ட்ரி எவ்வளோ ஓல்டஸ்ட்டாக இருந்தால் என்ன? அதில் இருக்கிற மாரல் இஸ் தட் மச் இம்பார்ட்டண்ட். நான் கொடுக்குற சின்ன மாரல் உங்களில் யாரோ ஒருத்தரை ஹிட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் கூட அது ஒரு டெடிகேட்டட் டீச்சரோட சக்ஸஸ். கேட்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு நிஜமாவே இருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இந்த கான்டென்ட் டாக்டர் ஃப்ரான்சிஸ் கெல்சி அவங்கள பற்றிய ஒரு ட்ரூ ஹிஸ்ட்ரி. 1960 வாஷிங்டனில் இருக்கிற ஒரு மருந்து கட்டுப்பாடு ஆஃபீஸில் ஒரு சிங்க பெண்மணி கால் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பேர் தான் டாக்டர் ஃப்ரான்சிஸ் கெல்சி. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளே அவங்க டேபிளில் ஒரு ஃபைல் வந்து விழுது. அந்த ஃபைலில் இருந்தது டாலிடோமைட் அப்படிங்கிற ஒரு மருந்து. அவங்களோட கையெழுத்து அந்த ஃபைலுக்கு தேவைங்க. அந்த நேரத்தில் ஐரோப்பா முழுக்க அந்த மாத்திரை ஒரு மேஜிக் மருந்து மாதிரி பேசப்பட்டுச்சு. குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே வர்ற வாந்தி, மயக்கம், அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிற அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இதுதான் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருந்து கம்பெனிக்காரங்க ஏற்கனவே ஊர் முழுக்க அதை வித்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்குள்ள அமெரிக்காவில் எப்படியாவது இந்த மெடிசனை கொண்டு போகணும் அப்படின்னு சீக்கிரமாக கையெழுத்து போடுங்கம்மான்னு அவங்கள அவசரப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவங்க கண்ணு அந்த ஃபைலில் இருக்கிற ஓட்டையை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருச்சு. எல்லாரும் விற்கிறாங்க சரி, ஆனால் இந்த மருந்தால் வயிற்றில் இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்கள் சரியாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டு அந்த ஃபைலை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளவுதான். அந்த மருந்து கம்பெனிக்காரங்களுக்கு உச்சந்தலையில் கோவம் ஏறிடுச்சு. எங்ககிட்டயே வேலையை காட்டுறியான்னு இறங்குறாங்க. அவங்க மேலதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு அந்த அம்மாவை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா ஏதோ பவரில் இருக்கோன்னு ஆட்டம் போடாத, அசிங்கப்படுத்துறேன்னு இறக்குனாங்க. இன்னைக்கு இருந்தால் கூட ஒரு பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்து நிற்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்னைக்கு 1960 அந்த சிங்க பெண்மணி சுற்றி இருந்ததெல்லாம் ஆம்பளைங்க, அதிகாரம், அவங்க கொடுத்த டார்ச்சர்ஸ். அந்த அம்மா நினச்சிருந்தா போனா போகுது, எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க, நம்மளும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு தன்னோட படிப்பு மேலேயும் அவங்க மேலே அந்த ஒர்க் மேலே இருக்கிற நேர்மையும் அந்த நம்பிக்கையும் பெருசு. நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் என் பேனா முனைய கூட நான் அசைக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த கம்பெனியோட மிரட்டலை தாங்கிக்கிட்டு அந்த ஃபைலை லாக் பண்ணி வச்சாங்க. 1961 ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு நியூஸ் உலகத்தையே நடுங்க வச்சிருச்சு. அந்த மருந்து சாப்பிட்ட தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் கைகால் இல்லாமல் வெறும் முட்டி மட்டுமோ இல்லை அவர்களோட உடல் உறுப்புகள் வளர்ச்சி குன்றியோ பிறக்க ஆரம்பிச்சாங்க. 10,000 குடும்பம் ஒரு குழஞ்சு போச்சுங்க. பாதி குழந்தைங்க பிறந்த சில நாட்கள்லேயே இறந்தும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு வரைச்சது. அந்த பெண் சிங்கம் மட்டும் அன்னைக்கு மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டிருந்தா இன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனையோ குடும்பம் கண்ணீரில் மிதந்துட்டு இருக்கும். அன்னைக்கு அவங்க தடுத்தது ஒரு பேப்பரை இல்லைங்க, ஒரு தலைமுறையோட அழிவை. இதை கேள்விப்பட்ட உடனே அதிபர் கெனடி அந்த பெண்மணியை கூப்பிட்டு மெடல் கொடுத்து கௌரவிச்சாருங்க. த பிரசிடென்ட்ஸ் அவார்ட் ஃபார் டிஸ்டிங்விஷ்டு ஃபெடரல் சிவிலைசேஷன் சர்வீஸ். ஃப்ரான்சிஸ் கெல்சி 90 வயது வரை அதே துறையில் பணியாற்றி லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினாங்க. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய லெசன். அதாவது ஒரே ஒரு பக்கம் போனாலும் நான் செய்வது சரி என்று நமக்கு தெரிந்தால் அந்த நேர்மைக்காக போராட தயங்கக்கூடாது. இன்று அமெரிக்காவில் ஆரோக்கியமாக விளையாடிட்டு இருக்கோம் எத்தனையோ தலைமுறையினர் தங்களுக்கு தெரியாமலேயே அந்த போராட்ட குணமிக்க பெண்ணுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. நிஜமான வீரோன்றது சண்டை போடுறது இல்லைங்க, தர்மத்துக்காக தனிச்சு நின்று வேண்டாம் என்று சொல்லும் அந்த துணிச்சல் தான் அப்படின்றத அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு அப்புறம் தான் உலகத்துல ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வரணும்னா அது எவ்வளவோ கடுமையான டெஸ்ட்டுகளை தாண்டணுங்கிற அந்த FDA சட்டமே இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஒரு தனி மனுஷியோட பிடிவாதம் இன்னைக்கு நாம சாப்பிட்ற ஒவ்வொரு மாத்திரையோட பாதுகாப்புக்கும் அஸ்திவாரமா இருக்கு. இவங்க ஒரு நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்றதுல அது மிகையே கிடையாது. பயன் கருதி வளைவார் பலர் உலர், உயிர் கருதி நின்ற ஒருத்தி தர்மம். இவங்களை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தர்மத்துக்கு சொல்ல முடியுமா என்ன? பலன் இல்லாமல், பயம் இல்லாமல், உயிர் நலனுக்காக நின்ற நிலைப்பாடே தர்மம் அப்படின்னு அதை காலத்தை தாண்டி மனித குலத்தை காத்த இவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்.